செஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதனால இந்த 2 வீக்ஸ்ல யாரெல்லாம் கூப்பிடணுமோ அவங்களாம் கூப்பிடுங்க. தேங்க்யூ. கருவாக்கி உருவாக்கி என்னையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி என்னையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதை விட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கிற இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடானு கோடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வும் வளத்துடன். வெல்கம் வெல்கம் வெல்கம். எலிக்சர் மிக்ஸோட இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிரசன்டேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எதற்காக இந்த செஷனை நீங்க அட்டெண்ட் பண்ணணும்? எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. நான் எப்படி வேகமா முன்னேறது வாழ்க்கையில? எனக்கும் நிறைய ஆசை இருக்கு. காரு, வீடு, நிறைய காசு, பணம் எல்லாம் வேணும். உலகை சுற்றி பார்க்கணும், லைஃபை என்ஜாய் பண்ணணும், வாழ்க்கையை கொண்டாடணும். இந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கு. அதற்கு வருமானம் போதுமானதா இல்லை. இங்க அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இடிக்குது. அப்ப நாம வருமானத்தை வேகப்படுத்த, துரிதப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த எலிக்சர் மிக்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய வருமானத்தை அடுத்த 2 வருடங்களுக்குள்ள நீங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு வருமானத்தை இங்க சம்பாதிக்க முடியும். உங்களோட பாஸ் இனிமேல் நீங்க தான். உங்களை கேள்வி கேட்கறதுக்கோ உங்களை கட்டளை போடுறதுக்கோ வேற யாரும் இல்லை. உண்மையான பொருளாதார சுதந்திரத்தை அடையறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். இது மட்டும் இல்ல, ஹெல்த்,
வெல்த் ரெண்டும் சேர்ந்த ஒரு எக்ஸலண்டான காம்போ பேக் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? செஷனுக்குள்ள போலாமா? ஓகே. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன அறிமுகத்தோட, என்னுடைய பெயர் யோகநாதன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலையும் கடந்த 18 வருடங்களுக்கு மேலாக ஆரோக்கிய துறையிலும் ஈடுபட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 தலைமுறையா எங்க குடும்பம் அப்படிங்கிறது மருத்துவ குடும்பம். அதுக்கு முன்னாடி என்ன இருந்தாங்கன்னு தெரியல. இப்ப அந்த லெகசியில வந்த எனக்கு ஒரு சரியான வாய்ப்பா இந்த எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட் கிடைச்சது. இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் இலக்கோட இந்த பயணத்தை தொடங்கியிருக்கேன். இந்த பயணம் அப்படிங்கிறது என்னோடது மட்டும் இல்ல, நம்முடைய எல்லோரோடதும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு பயணம். வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நான் பேசுறேன். நம்ம அப்பதான் உங்களோட கான்சன்ட்ரேஷன் இதுல இருக்கும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 3 விதமா பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்க்குற பிசினஸ் பிளான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான பிசினஸ் பிளானை பார்க்க போறோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்க என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட்டும் என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன கிளான்ஸ் பார்க்க போறோம். இந்த பிசினஸ்ல என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். கடைசியா டெஸ்டிமோனியல்ஸும் கொஞ்சம் பார்க்க போறோம். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேக்கேஜா இன்னைக்கு இருக்க போது. இன்னைக்கு வந்திருக்கிற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். இதுல எலிக்சர் மிக்ஸ்னா என்னங்க? எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது ஒரு மூலிகைகளோட கலவை. எலிக்சர் அப்படின்னாலே அமிர்தம், அமிர்த கலவைன்னு தான் இதோட பிராண்ட் பேரு. இதுல 12 விதமான இன்கிரீடியன்ஸ் இருக்கு. அந்த இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். பிச்சிலியா காட்டிகுவா இது என்ன அப்படின்னா, ஒரு மரத்தோட பட்டையிலேருந்து இந்த இதெல்லாம் எடுக்கிறாங்க. கட்டுபா பார்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த பட்டையில மருத்துவ குணம் அதிகமா இருக்கு. இதுல இருக்கிற பிளாவனாய்ட்ஸ், பாலிஃபினால்ஸ், அல்கலாய்ட்ஸ் எல்லாம் நரம்பு மண்டலங்களை குணப்படுத்தக்கூடியது, ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடியது. மன மற்றும் நரம்பு ஆரோக்கியத்துல பிரெயின் ஸ்டிமுலேஷன், மென்டல் கிளாரிட்டிக்கு சப்போர்ட் பண்ணும். ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டியை வந்து சமநிலைப்படுத்தும். ஒரு ஃபோக்கஸ்டா நீங்க யோசிக்கிறதுக்கோ ஒரு வேலையை செய்யறதுக்கோ சப்போர்ட் பண்ணும். மனதை அமைதிப்படுத்தி உங்க மூட் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்து செக்ஸுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல லிபிடோ சப்போர்ட், விட்டாலிட்டி, அதாவது அந்த ஆண்மை தன்மையை அதிகரிக்கும். ஒரு லவ் டிசைரை உருவாக்கும். செக்ஸுவல் ஆக்டிவிட்டியில ஒரு ஃபேட்டிக் ஆகிற மாதிரி, அதாவது சோர்வு அடையாம பாதுகாக்கும். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். நர்வ் ரெஸ்பான்ஸ், அதாவது நம்ம நரம்பு மண்டலங்கள் சிக்னல் அனுப்பும்ல, அந்த சிக்னல் அனுப்பும் சமிகைகள் அனுப்பும் விஷயத்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். உடல் சக்தியை அதிகரிச்சு கொடுக்கும். பிசிக்கல் ஸ்டெமினா, சோர்வு இல்லாம இருக்கிறது. உடம்புல அந்த ஏடிபி ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய விஷயத்த அதிகரிச்சு கொடுக்கும். எனர்ஜி மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதுல செல்லுலார் ப்ரொடக்ஷனுக்கு என்னெல்லாம் இருக்குன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி இருக்கும். அதாவது நம்ம உடம்புல ஃப்ரீ ராடிக்கல்ஸ்னு ஒரு விஷயம் உருவாயிட்டு இருக்கும். அதற்கான எதிர்ப்பு தன்மை இதுல கிடைக்கும். வயதாகும் தன்மையை குறைக்கும். உடல், மனம், சக்தி இந்த 3க்கும் சமநிலைப்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்தது சா பால்மெட்டோ, ஷெரோனா ரெப்பன்ஸ் சொல்லுவாங்க, சா பால்மெட்டோன்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கிற ஃபேட்டி ஆசிட் அண்ட் ஃபைட்டோஸ்டெரால்ஸ் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தி பாதுகாக்கிறதுல ரொம்ப பங்கு வகிக்கிறது. ஆண்களோட ஆரோக்கியத்துல ப்ராஸ்டேட் தெரப்பி ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன், வீக் யூரின் ஃப்ளோ, அதாவது யூரினரி ஃப்ளோ ரொம்ப மெதுவா இருக்கிறது, அந்த பிரச்சனைகள்லாம் குறைக்கிறதுக்கு உதவுது. டெஸ்டோஸ்டெரான் டிஎஸ்டி மாறுறதை கட்டுப்படுத்தி ஹார்மோனல் பேலன்ஸை சமநிலைப்படுத்துது. செக்ஸுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல லிபிடோ சப்போர்ட் பண்ணுது. ஸ்பெர்ம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கும் விட்டாலிட்டியை அதிகரிக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு உதவுது. மனம் மற்றும் உடலை வந்து சமநிலையில வச்சுக்கிறதுக்கு உதவுது. உடம்புக்குள்ள இருக்கிற அழற்சிகளை குறைக்குது.
மெட்டபாலிசம் ரேட் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது, யூரினரி சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது, வயதாகும் தன்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, அந்த ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளை, ஹார்மோன் மாற்றங்களுக்கு உட்பட்டது, அந்த மாற்றங்களை வந்து நியூட்ரல் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது இயற்கை, உடலோட இயற்கை செயல்பாடுகளை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட். அடுத்தது குக்குர்பிட்டா மஸ்டர்டா. இது என்னங்க வயலன் வழியா அது பேரை சொல்றீங்க அப்படின்னா, பரங்கி விதைகள், அதாவது மஞ்சள் பூசணி விதைகள். இதுல ஜிங்க், மெக்னீசியம், ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ், ஃபைட்டோஸ்டெரால் போன்ற முக்கியமான நுண்ணூட்டச்சத்துக்கள் நிறைய இருக்கு. இது எதுக்கெல்லாம் சப்போர்ட்டா இருக்குன்னா, ப்ராஸ்டேட் அண்ட் யூரினரி ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ரிஸ்க் கம்மி பண்ணுது, யூரினரி ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்றதுக்கும், பிளாடர் கண்ட்ரோல், அதாவது சில பேருக்கு அடிக்கடி ஒன் பாத்ரூம் வர மாதிரியே இருக்கும், அந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அடிக்கடி நைட்ல ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. இதுல இருக்கிற ஜிங்க் மூலமா ஸ்பெர்மோட குவாலிட்டியும் டெஸ்டோஸ்டரோனும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஃபெர்டிலிட்டிக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இதுல அபரிமிதமா இருக்கு. ஹார்மோனல் பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. ஹெல்த்தி ஃபேட்ஸ் மூலமா கொலஸ்ட்ரால் பேலன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. மெக்னீசியம் இதய துடிப்பு, அந்த இதய துடிக்கிறதுக்கும் அந்த ஷிங்க் ஆகி விரியறதுக்கான ஒரு விஷயத்துக்கு இந்த மெக்னீசியம் ரொம்ப அவசியம். மசில் ஃபங்க்ஷனுக்கும் மெக்னீசியம் தேவை. பிளட் சுகர் ரெகுலேஷனுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அதனால ஹார்ட் அண்ட் மெட்டபாலிக் ஹெல்த்துக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இம்யூனிட்டி அண்ட் செல்லுலார் ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் மூலம் இம்யூன் ஸ்ட்ரென்த் ஆகுது, உள்ளுக்குள்ள அழற்சிகளை குறைக்கிறது, செல் ரிப்பேர் அண்ட் ரீஜெனரேஷனுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இது உடல் ஆரோக்கியத்தை உள்ளிருந்தே பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது நெருஞ்சியல் முள், பங்க்சர் வைன், ட்ரிபிளஸ் டெரஸ்டெரிஸ், என்ன சொன்னாலும் நம்ம ஊர் நெருஞ்சி முள். இதுல இருக்கிற சப்போனின்ஸ் அப்படிங்கிற பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் வந்து ரொம்ப மருத்துவத்தன்மை உடையது. இது ஹார்மோனல் சிக்னலிங்க்கு, கிட்னி ஃபங்க்ஷனுக்கு, செல்லுலார் லெவல்ல எனர்ஜி மெட்டபாலிசம் இதுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஹார்மோனல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல டெஸ்டோஸ்டரோன் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுது. லிபிடோ, விட்டாலிட்டி, ஸ்டெமினாவுக்கு இன்க்ரீஸ் சப்போர்ட் பண்ணுது. ஸ்பெர்மோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. எனர்ஜி அண்ட் பர்ஃபார்மன்ஸ்ல பிசிக்கல் என்டூரன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவுது. குறிப்பா விளையாட்டு வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப சுறுசுறுப்பா இயங்குறதுக்கும், அதே மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல அப்படியே துருதுருன்னு சுறுசுறுப்பா இருப்பாங்க, அதே மாதிரி சுறுசுறுப்பா இயங்குறதுக்கும், சோர்வுத்தன்மையை போக்கி ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கறதுக்கு இது ரொம்ப உதவுது. கிட்னி அண்ட் யூரினரி ஹெல்த்ல யூரினரி ஃப்ளோ ஸ்மூத்தா போகிறதுக்கும், கிட்னி ஸ்டோன் இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்றது, கிட்னி டிடாக்ஸ் டானிக்னு இதுக்கு பேரு. ட்ரெடிஷனல் மெடிசன்ல சைனீஸ் மெடிசனா இருக்கட்டும், திபெத்திய மெடிசனா இருக்கட்டும், இந்திய மருத்துவ முறையில இருக்கட்டும், கிட்னி ஸ்டோனுக்கும் கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, கொலஸ்ட்ரால் பேலன்ஸை அதிகரிச்சு கொடுக்குது. கொலஸ்ட்ரால் பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. மெட்டபாலிக் ஹெல்த்துக்கும் சப்போர்ட் பண்ணுது. இது உடல் சக்தி, ஹார்மோன் சமநிலை, ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ். ரெட் பீச் அப்படிங்கிறது சைனால கிடைக்கக்கூடிய ஒரு பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ். இதுல இருக்கிற ஃபைட்டோ ஸ்டெம் செல் மெட்டபாலிட்டிஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் growth சப்போர்ட் மாலிகுல்ஸை உருவாக்குது. நம்ம உடம்புல செல்லுலார் ரீஜெனரேஷனை உருவாக்குது. உடம்புல இருக்கிற டிஷ்யூஸ்ல எங்கேயாவது ரிப்பேர் இருந்ததுன்னா சரி பண்ணுது. வயதாகும் தன்மையை குறைக்குது. டேமேஜ் செல்களை ரிப்பேர் செய்வதற்கும், நியூ செல் உருவாகிறதுக்கு, புது செல்கள் உருவாகிறதுக்கும், ஏஜ் ரிலேட்டட் செல்லுலார் டீஜெனரேஷன், வயதாக செல்கள் அழியும் தன்மை அதிகமாகும், அதை குறைப்பதற்கும் இது சப்போர்ட் பண்ணுது. இதுல இருக்கிற பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் உடம்புல ஆக்சிஜனால ஏற்படக்கூடிய எதிர்வினைகளை கம்மி பண்ணி கொடுக்குது. ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்ல இருந்து நம்ம பாதுகாக்குது. நம்முடைய தோல் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸ், அதுல இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாமே இளமையா இருக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியல் செல்லுல இருக்கிற அடுப்புன்னு சொல்லலாம், பேட்டரின்னு சொல்லலாம், அது ஃபங்க்ஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. செல்லுலார் லெவல்ல எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. லிவர், கிட்னி, டைஜஸ்டிவ் இந்த சிஸ்டம்ல இருக்கிற செல்கள் எல்லாம் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. செல்லுலார் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அதாவது ஒவ்வொரு செல்லுக்கும் நடுப்புற ஒரு தொடர்பு உண்டு, அந்த தொடர்பை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. உங்க மூளையை ஆக்டிவா வச்சுட்டு மென்டல் கிளாரிட்டி அண்ட் ஓவரால் விட்டாலிட்டிக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது.
இது உடலுக்கு இளமை, சக்தி, ஆரோக்கியம் மூன்றும் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ், இது ஆன்டி ஆக்சிடென்ட் பயோ ரீஜெனரேட்டிவ் காம்பவுண்ட்ஸ் நிறைய உள்ளது. இதுல இது பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல தான் கிடைக்கும் அதிகமா. அங்கதான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இது பழைய ராஜாக்கள் எடுத்துக்கிட்ட ஒரு உணவு, அவங்க மட்டுமே சாப்பிட்ட ஒரு பழம். இது ஒரு செல் அதோட வாழ்நாள் அதிகரிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல இருந்து செல் டேமேஜ குறைக்கிறதுக்கு உதவுது. டிஎன்ஏ லெவல்ல ப்ரொடக்ஷன் பண்ணுது. ஸ்கின், டிஷ்யூஸ், ஆர்கன் எல்லாம் இளமையா இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுது. கலோஜன், அதாவது நம்முடைய முகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சுருக்கம் இல்லாம இருக்கிறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட், ஒரு நீர்மத்தன்மையோட உங்க ஸ்கின் இருக்கிறதுக்கு, ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. ஏஜ் ரிலேட்டட் டீஜெனரேஷனுக்கெல்லாம் ஸ்லோ பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. செல்லுலார் எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. மைட்டோகாண்ட்ரியல் எஃபிஷியன்சி, சோர்வு இல்லாம இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் இது சப்போர்ட் பண்ணுது. இம்யூன் ரெஸ்பான்ஸ், அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது ஹார்னி கோட்வீட், எபிமிடியம் கிராண்டிஃப்ளோரம்னு சொல்லுவாங்க. இது ரவுடி ஆட்டு தாவரம்னு சொல்லுவாங்க, ஹார்னி கோட்வீட். இது வந்து செக்ஷுவல் ஹெல்த்துக்கு, குறிப்பா ஆண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இதுல இருக்கிற ஐகாரின் உடல்ல நைட்ரிக் ஆக்சைடு இயற்கையா உருவாகிறதுக்கு, அது ஆனா என்ன ஆகும், ரத்த குழாய்கள் விரிவடையும். ரத்த குழாய்கள் விரிவடைனா என்ன ஆகும், அதுல ரத்த ஓட்டம் அதிகமாகும். ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது ஆண்குறிக்கு தேவையான ரத்தம் அதிகமா கிடைக்கும். அதனால செக்ஷுவல் ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் ஓவராலா இம்ப்ரூவ் ஆகும். அதனால மாரடைப்பு, அதே மாதிரி சில பாதிப்புகள் இருந்து நம்மளை காப்பாற்றும். செக்ஷுவல் டிசைர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சில பேருக்கு மூடே இல்லைம்பாங்க, அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எலும்பு ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதுலயும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு. ஒரு அபரிமிதமான சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தாவரம். அடுத்தது காரிசப், இமயமலையில விளையக்கூடிய ஒரு காளான், ஒரு கேட்டர்பில்லர் மஷ்ரூம் கூட சொல்லுவாங்க. இது எனர்ஜி உடம்புல அதிகமா இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். லங் அண்ட் ஆக்சிஜன், நம்ம நுரையீரல்ல ஆக்சிஜன் முழுமையா நம்ம உடம்புக்கு சேர்ற வகையில இது சப்போர்ட் பண்ணும். விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் இது ரொம்ப அவங்களோட எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணி எண்டூரன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அதே மாதிரி சோர்வு இல்லாம ஒரு தெம்பா, இப்ப நிறைய பேர் சாப்பிடும்போது சொல்லுவாங்க, இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு சோர்வே இல்லைங்க, காலையில எழுந்திருக்கும் போது முன்னாடி எல்லாம் சோர்வா இருக்கும், இது எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு சோர்வெல்லாம் இல்லை, தெம்பா இருக்கேன் அப்படிம்பாங்க. அதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். இம்யூனிட்டி அண்ட் ரெக்கவரி, அதாவது ஒரு காயம் பட்டு அதுல இந்த ரெக்கவரி வரத்துக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஏன்னா பிளட்ல ஆக்சிஜன் ஒவ்வொரு செல்லுக்கும் சேர்றத, மூச்சு, காயங்கள் சீக்கிரம் ஆறுறது, இது எல்லாத்துக்குமே இது சப்போர்ட்டிவா இருக்கு. அடுத்தது ஸ்டிவியா அரபிடியானா, சீனி துளசி, இது பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. செல்லுலார் லெவல்ல நம்ம பிரச்சனைகள் வராம, இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இதுல இருக்கு. செல்லுலார் லெவல்ல ப்ரொடக்ட் பண்ணுது. டைஜஸ்டிவ் ஹெல்த், ஓரல் ஹெல்த் ரெண்டுத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுது. வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது சப்போர்ட்டிவா இருக்கு. அடுத்தது பாசிஃப்ளோரா. இந்த பாசிஃப்ளோரா பாத்தீங்கன்னா மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு பூ. மலர் மருத்துவம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மலர் மருத்துவத்துல சில மருந்துகளுக்கு வந்து மனதை அமைதிப்படுத்தும் திறன் உண்டு, தூக்கத்தை கொடுக்கும் திறன் உண்டு. இதுல இருக்கிற ஃபிளாவனாய்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து டென்ஷன் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வைக்கிறதுக்கு, அமைதிப்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. மைண்ட் ரிலாக்ஸேஷன், ஸ்லீப் ஹெல்த்துக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கு. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கும், எமோஷனல் பேலன்ஸ் இருக்கிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஹார்ட் அண்ட் நர்வஸ் சிஸ்டமை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இது மனம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு, ஹாப்பி ஹார்மோன் சுரக்கிறதுக்கு, தூக்கம் வர்றதுக்கு, ஒரு பேலன்ஸ்டு லைஃப் இருக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அடுத்தது ஜபட்டிகாபா. இது ஒரு பிரேசில்ல விளையக்கூடிய ஒரு கிரேப் மாதிரி இருக்கிற பழம், அத்திப்பழம் மாதிரி மரத்துல காய்க்கும். ஆனா இது ஒரு நாவல் பழ வகையை சார்ந்தது. இதுல இருக்கிற அந்தோசைனின்ஸ், பாலிஃபினால்ஸ், ஃபிளாவனாய்ட்ஸ், விட்டமின் சி, இதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கிறதுனால ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் செஞ்சு
செல்களை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். டிஎன்ஏ லெவல்ல இருக்கிற டேமேஜஸை சரி பண்ணும். ப்ரீமெச்சூர் ஏஜிங்கை ஸ்லோ செய்யறதுக்கு உதவும். பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உடம்புல ரத்த ஓட்டம் சரியா போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். எல்டிஎல் ஆக்சிடேஷன் குறைக்கிறதுக்கு உதவுறதுனால இதய ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப நல்லது. பிளட் ப்ரெஷரை சமநிலைப்படுத்துறதுக்கு உதவும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை சப்போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப சில பேருக்கு சாப்பிட்ட உடனே போஸ்ட் மீல் சுகர் ஸ்பைக்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ட உடனே ஒரு சுகர் தூக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். அது குறையறதுக்கு சப்போர்ட் பண்ணும். நம்முடைய கட் ஹெல்த்தி இன்கிரீடியன்ஸ் இதுல நிறைய இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி உடம்ப உள்ளிருந்து பாதுகாக்கும். கடைசியாக பிளிகியா, இது ஒரு பழமா இருக்கும்போது சாப்பிட்டா நல்லது, காயா இருந்தா விஷம். அதே மாதிரி ஒரு இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். எனர்ஜி அண்ட் மெட்டபாலிக் சப்போர்ட் இருக்கும். நர்வஸ் சிஸ்டத்துக்கும் பிரெயினுக்கும் இது நிறைய சப்போர்ட் பண்ணுது. ஹார்ட் அண்ட் மசில் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது. நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. இது ஒரு சின்ன இன்ட்ரோ தான். நாளைக்கு இதை பத்தி நாம ஃபுல்லாவே விரிவா பார்ப்போம். சரிங்க. இப்ப இதுல இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஓகேவா? இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வேலையோ ஒரு தொழிலோ இல்ல வேற ஏதாவது ஒரு வருமான வாய்ப்போ, இது ரெண்டுத்துலயே மேக்சிமம் வந்துடும். இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா ஏதாவது ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்ப நாம ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்ப்போமா? ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும்னா என்ன செய்யணுங்க? உழைக்கிற நேரம் கம்மியா இருக்கணும், வருமானம் அதிகமா வரணும். இன்னைக்கு நிறைய பேர் கடுமையா உழைக்கிறாங்க, வேலை செய்யறாங்க, ஆனா வருமானம் இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்மார்ட் ஒர்க், ஒரு முறை செய்யும் வேலைக்கு பல முறை வருமானம் வர மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்க போறோம். அதற்கான வாய்ப்பு தான் எலிக்சர் மிக்ஸ் கொடுக்குது. இந்த எலிக்சர் மிக்ஸ்ல 3 விதமான வருமானங்கள் இருக்குங்க. ஒன்று ரீட்டைல் ப்ராஃபிட். இன்னைக்கு ரீட்டைல்னா என்னங்க? நம்ம பக்கத்துல போய் நமக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குறோம். கடையில ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறோம்னா அவங்களுக்கு ஒரு 9 ரூபா 9,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். அவங்களுக்கு ஒரு கடையிலேருந்து, ஒரு ஹோல்சேல் கடையிலேருந்து இல்லைன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வாங்கி நமக்கு கொடுப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும். அந்த லாபத்துல தான் அந்த கடை இயங்குது. அதனால தான் அவங்களுக்கு அந்த லாபம் தொடர்ந்து வந்தால் தான் நம்மளால அவங்கள்ட்ட அந்த சர்வீஸை தொடர்ந்து பெற முடியும். அதுக்கு அந்த ரீட்டைல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இல்லைங்களா? இங்கே அதே மாதிரி ஒரு ரீட்டைல் ப்ராஃபிட்னு ஒன்று கிடைக்கும். இன்னொன்று ரெஃபரல் இன்கம். இன்னைக்கு நாம நிறைய பேருக்கு நிறைய விஷயத்த ரெஃபர் பண்றோம். ஒரு சினிமாவை போயிட்டு வந்து அந்த சினிமா நல்லா இருக்குன்னு சொல்றோம். ஒரு ஹோட்டலுக்கு போனா அந்த ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்குங்கிறோம். ஒரு துணி வாங்கினா அந்த துணி நல்லா இருக்குங்கிறோம். இதெல்லாம் விட பஸ்ல போகும்போது அந்த பஸ்ல போனா சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுக்குறாங்கப்பா, அந்த பஸ்லயே டாய்லெட்லாம் இருக்குங்கப்பா அப்படின்னு எல்லாம் ரெஃபரல் விதவிதமா நம்ம ரெஃபரல் பண்றோம். ஆனா எல்லா ரெஃபரலுக்கும் நமக்கு காசு வருது அப்படின்னா வரல. இங்க சில பேர் நிறைய பேர் ரெஃபரலுக்கு காசு வாங்கியிருப்பீங்க. இந்த ஜிபே ஒன்று வந்தது, ஃபோன்பேன்னு ஒன்று வந்தது, உபர்னு எல்லாம் வந்தது. அப்ப இந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரைடு ஃப்ரீ. இல்ல அப்படின்னா இந்த லிங்க் அனுப்பிச்சா அவங்க ஜாயின் பண்ணா உங்களுக்கு ஒரு 50 ரூபா கிடைக்கும். இப்படி நமக்கு ரெஃபரல் இன்கம் நிறைய கொடுத்தாங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு ரெஃபரல் இன்கம் கிடைச்சும் இருக்கு. இன்னைக்கு அங்கெல்லாம் கிடையாது. ஆனாலும் நாம என்ன, நம்ம வாய் ஓட்ட வாய்ப்பா ரெஃபரல் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா இங்கேயும் அதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்த ரெஃபரல் பண்ணும்போது, மற்றவங்களுக்கு பகிரும் போது, பரிந்துரை செய்யும் போது ஒரு வருமானம் கிடைக்கும். பரிந்துரை மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம். 3வது ஒண்ணு இருக்கு, குழு மூலம் வரக்கூடிய வருமானம். நாம ஒரு டீம் கிரியேட் பண்ணுவோம். அந்த டீம் மூலமா ஒரு ரெசிடியூவல் இன்கம் அப்படின்னா என்னங்க? வேலை நம்ம ஒரு முறை செஞ்சிருப்போம், அது தொடர்ந்து வந்துருக்கும். அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னா, கத்திரிக்காய் செடி வைக்கிறோம், ஒரு ட்ரிப்பு கத்திரிக்காய் செடி வைக்கிறோம், அது கொஞ்சம் பாதுகாப்போம். பாதுகாத்த உடனே இந்த வாரம் கொல்லையில போனா கொஞ்சம் காய் பறிச்சுட்டு வந்து பொரியல் செய்வோம். ஒரு 4-5 நாள் கழிச்சு திருப்பி அங்க ஒரு 4-5 காய் காய்ச்சிருக்கும், அதை எடுத்துட்டு வந்து சாம்பார் செய்வோம். இன்னொரு 5-6 நாள் கழிச்சு கொஞ்சம் காய் காய்ச்சிருக்கும், அதை எடுத்துட்டு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் செய்வோம். கரெக்டுங்களா? ஒரு முறை செய்யும் வேலைக்கு தொடர்ந்து வருமானம் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இங்கே என்னன்னா, நாம இந்த பொருளை ரெஃபர் பண்ணும்போது, அவங்களுக்கும் இந்த ரெஃபர் பண்றதை சொல்லி கொடுக்கும் போது
அது மூலமா ஒரு வருமானம் கிரியேட் ஆகும். இதுக்கு பேர் தாங்க டீம் இன்கம் அப்படின்ட்டு. இது மூணையும் விரிவா பார்க்க போறோம். இதுல ரீட்டைல் ப்ராஃபிட்ங்கிறது என்னங்க? ஒரு பொருளை வாங்கி விற்கும் போது அங்க வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் இடைப்பட்ட ஒரு லாபம் தான் ரீட்டைல் ப்ராஃபிட். இங்க இந்த எலிக்சர் மிக்ஸ் உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு கிடைக்கும். 6300 ரூபாய்க்கு விற்க முடியும். இதுல கிடைக்கிற அந்த 1300 ரூபாய் அப்படிங்கிறது ரீட்டைல் ப்ராஃபிட். இப்ப சரிங்க, எல்லாரும் இதை வாங்கிட்டு வந்து விற்க முடியுமா அப்படின்னா முடியாது. இந்த வியாபாரத்துல இணையறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பொருளை வாங்கி பிரான்சைஸ் எடுக்கணும். இதுல இணைவதற்கு ஜாயினிங் பின் அப்படிங்கிறது 5000 ரூபாய். 5000 ரூபாய் கொடுத்து நீங்க இந்த பொருளையும் ஜாயினிங் பின்னையும் வாங்கி அதற்கப்புறம் தான் இந்த பிசினஸ்ல நீங்க என்ட்ரி ஆக முடியும். பிரான்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு நிறைய நம்ம சுத்தி பிரான்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அங்க உதாரணத்துக்கு ஒரு டீ ஷாப், ஒரு 4.5 லட்சம் ரூபா நீங்க காசு கட்டிட்டு ஒரு இடத்த புடிச்சு கொடுத்துட்டீங்க, இந்த இடத்துல நான் கடை வைக்கிறேன்ப்பா, இந்தா ஒரு 4.5 லட்சம் ரூபா அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க தேவையான பெஞ்சு சேரு அந்த டீ போடுறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து இன்டீரியர்லாம் அந்த போர்டு கிட்டலாம் வச்சு எல்லாத்தையும் வச்சு ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொருளை நீங்க அவங்கள்ட்ட தான் வாங்கணும், ரா மெட்டீரியல்லாம் வாங்கணும். அதுல என்ன செய்வாங்க, ஒரு குறிப்பிட்ட லாபம் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல பண்ணுவாங்க. அந்த பிரான்சைஸ் எடுத்து சம்பாதிச்சவங்களும் இருக்காங்க, லாஸ் ஆனவங்களும் இருக்காங்க. ஆனா இங்க கேள்வி எது கிடையாது. ஒரு வியாபாரம்ங்கிறது லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். அந்த வியாபாரத்துல நீங்க பிரான்சைஸ் வாங்கிட்டீங்க, திருப்பி உங்க நண்பர் யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்க கொடுக்கலாம், சொல்லலாம். அந்த கடையில் அந்த பிரான்சைஸ் கொடுக்கிற நிறுவனம் அவங்களுக்கு பிரான்சைஸ் கொடுக்கும். ஆனா அதனால உங்களுக்கு பெனிஃபிட் எதுவும் கிடையாது. ஆனா இங்க என்ன அப்படின்னா, நீங்க 5000 ரூபாய்க்கு வரும்போது இந்த வியாபாரத்தில் ஈடுபடுவதற்கு முழு தகுதி அடைந்து விடுகிறீர்கள். அது மட்டும் இல்ல, இந்த வியாபாரத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிரியேட் ஆயிடுது. நீங்க இந்த வியாபாரத்தை எத்தனை பேர் வேணாலும் கொண்டு போய் சேர்க்கலாம். பொருளையும் கொண்டு போய் சேர்க்கலாம், வியாபாரத்தையும் கொண்டு போய் சேர்க்கலாம். அதுதான் ரீட்டைல் ப்ராஃபிட்டுக்கு அடுத்ததா இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கு இந்த பொருளை நீங்க வாங்கி இருக்கணும். 5000 ரூபாய்க்கோ 6300 ரூபாய்க்கோ நீங்க பொருளை முதல்ல வாங்கியிருக்கணும். வாங்கியிருந்தா நீங்க இந்த பிசினஸ் பண்றதுக்கு எலிஜிபிள் ஆயிருங்க. இப்ப ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. நீங்க ரீட்டைல் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் என்ன இருக்கு அப்படின்னா, 2 விதமான ப்ராஃபிட் இருக்கு. ஒன்று ஒரு ரெஃபரல் இன்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு 500 ரூபாய் அது அடுத்தது வரும். ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். இப்போ நீங்க எத்தனை கஸ்டமர் கிரியேட் பண்ணாலும் ஒவ்வொரு கஸ்டமர் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் பாக்ஸ் இருக்கும். நீங்க 5000 ரூபாய்க்கோ இல்ல 6300 ரூபாய்க்கோ ஒரு பொருளை ஒருத்தருக்கு விற்கிறீங்கும் போது உங்களுக்கு 6300 ரூபாய் மதிப்புள்ள இன்னொரு ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இது ஸ்பெஷல் ஆஃபர். இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 122 முதல் 180% வரைக்கும் உங்களுக்கு லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா 5000 ரூபாய் ப்ராடக்ட் உங்களுக்கு ரெஃபரல் அப்படின்ட்டு ஒரு 500 ரூபாய் வரும். அப்ப அடக்க விலை 4500 ரூபாய். நீங்க 2 பொருள் கிடைக்கும். 4500 ரூபாய்க்கு வாங்கினதை நீங்க 10000 ரூபாய்க்கு விற்க முடியும். அல்லது 6300 ரூபாய் அப்படின்ட்டு 12600 ரூபாய்க்கும் விற்க முடியும். இது வந்து மிகப்பெரிய லாபம். நீங்க மார்க்கெட்லாம் எங்கேயுமே கிடைக்காத ஒரு வருமானம். நீங்க காஸ்ட் பிரைஸ்க்கே கொடுத்தா கூட 5000 ரூபாய்க்கு கொடுத்தா கூட உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் ரெஃபரல் வருது. பிளஸ் 2 ஒரு பாக்ஸ் எக்ஸ்ட்ரா வருது. அப்ப ஹையஸ்ட் ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு வியாபார வாய்ப்பு. அடுத்தது மூன்றாவதா இருக்கிற இன்கம் என்னன்னா டீம் இன்கம். இப்ப நீங்க இந்த பொருளை வாங்கிட்டீங்க, வாங்கின உடனே மற்றவங்களுக்கு நீங்க இந்த ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணலாம், ரெஃபர் பண்ணலாம், பரிந்துரை செய்யலாம். இது எப்படி வேணாலும் வார்த்தையை மாற்றும். ஆனா மற்றவங்களுக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்குறீங்க. எப்படி சேர்ப்பீங்க? இப்ப யோகி சார் பேசுற மாதிரி எனக்கு பேச தெரியாதுப்பா, சால்மன் சார் பேசுற மாதிரி பேச தெரியாதுப்பா, நிஷா மேடம் மாதிரி அப்படி வெள்ளம் மாதிரி அவங்க அருவி மாதிரி கொட்டுறாங்கப்பா, அப்படியெல்லாம் எனக்கு பேச தெரியாதுப்பா, நான் எப்படி வியாபாரம் பண்றது அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம். அதுக்கெல்லாம் தான் நாங்க இருக்கோம். நாங்க இங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். வாரத்துல 7 நாளும் 8 மீட்டிங் இருக்கு. இந்த பிசினஸ நீங்க எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் திரு ரமேஷ் சார் அவர்களும் எடுத்துட்டு இருக்காங்க.
அப்ப 7 நாள்ல உங்களுக்கு 8 மீட்டிங் இருக்கு. இத நீங்க இதுல நீங்க கத்துக்கிட்டு இதே மாதிரி செஷன்ல நீங்க மத்தவங்கள உட்கார வச்சாலே போதும். இந்த மாதிரி செஷன் ஜூம் நீங்க 2 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க. அந்த 2 ஃபர்ஸ்ட் ஒரு 500 ரூபா டைரக்ட் ரெஃபரல் இன்கம் வரும். ஒவ்வொரு பாக்ஸ் உங்களுக்கு காம்ப்ளிமெண்டா வரும். அப்ப 5500 ரூபாயிலிருந்து 6800 ரூபாய் வரைக்கும் ஒருத்தர்ட்டேருந்து ஒரு லாபம் வரும். அப்ப 2 பேர்ட்டேருந்தும் 6800 13600 ரூபாய் லாபம் உங்களுக்கு வருது. பிளஸ் என்ன நடக்குதுன்னா பேர் மேட்சிங் இன்கம் அப்படின்ட்டு ஒரு 500 ரூபாய் வருது. இது வந்து ஒரு பைனரி பிளான். பைனரினா என்ன? 2 மேட்ரிக்ஸ். இடது பக்கமும் வலது பக்கமும் டீம் வளரும். மூன்றாவது வர நபர் என்ன செய்ய முடியுங்க? நான் மூணாவது இன்னொரு லைன் போட முடியும்னா போட முடியாது. இந்த 2 நபருக்கு கீழாக தான் அந்த 3 பேரை போட முடியும். அப்ப என்ன நடக்கும்? அப்ளைனோட சப்போர்ட்டும் இருக்கும், டவுன்லோடோட சப்போர்ட்டும் இருக்கும், நம்மளோட உழைப்பும் இருக்கும், வேகமா முன்னேற முடியும். இப்ப உதாரணத்துக்கு இந்த மேடம் 2 பேருக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்க. லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று. இவங்களுக்கு பேர் மேட்சிங் இன்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பேர் மேட்சிங் இன்கம் மட்டும் பார்ப்போம். பேர் மேட்சிங் இன்கம் 500 ரூபாய் வந்துருச்சு. இது ஃபர்ஸ்ட் லெவல்ல. இப்போ 2வது லெவல்ல நடக்கும். இவங்க 2 பேர் ரெஃபர் பண்ணாங்கல்ல, அவங்களும் ஆளுக்கு 2 பேர் ரெஃபர் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். 2வது லெவல்ல என்ன நடக்கும்? 4 பேர் புதுசா வருவாங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல 500 ரூபாய் வந்திருக்கும். 2வது லெவல்ல என்ன நடக்கும்னா 2 500 ரூபாய் இருக்கும், கிடைக்கும். இடது பக்கம் 2 பேர், வலது பக்கம் 2 பேர்னு வருதுனால இவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 2 × 500 1000 ரூபாய் கிடைக்கும். இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு லெவல்லையும் ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேர், 2வது லெவல்ல 4 பேர், 3வது லெவல்ல 8 பேர், 4வது லெவல்ல 8 × 2 16, 5வது லெவல்ல 16 × 2 32, 6வது லெவல்ல 32 × 64. இதே மாதிரி 2 மடங்குல உங்க குழு வளர்ந்துட்டே இருக்கும். இதுதான் பைனரியோட ஸ்பெஷாலிட்டி. நீ மார்க்கெட்ல நிறைய பிளான் இருந்ததுனாலும் சன்ஃப்ளவர், யூனிலெவல் அப்படின்னு நூற்றுக்கணக்கான பேர்ல வேற வேற பிளான்ல இருந்ததுனாலும் இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னா டெப்த். எவ்வளவு டெப்த் போனாலும் அவ்வளவு உங்க டீம் வளர்ந்துட்டே போகும். அப்ப வருமானமும் அதிகரிக்கும். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க 2 பேரை ரெக்ரூட் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த லைன்ல பாருங்க, வேற யாரும் ரெக்ரூட் பண்ணல. நீங்க 2 பேருக்கு ரெஃபர் பண்ணிருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒரு பேர் மேட்சிங் கிடைச்சது 500 ரூபாய். 2வது லெவல்ல நீங்க ரெஃபர் பண்ண 2 பேரும் 2 பேரை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப 4 பேர். 4 பேர்னா 2 பேர் மேட்சிங் 500 × 2 1000 ரூபாய். 3வது லெவல்ல இடது பக்கம் 4 பேர், வலது பக்கம் 4 பேர் இருக்காங்க. 4 பேர் மேட்சிங் 4 × 500 2000 ரூபாய். 4வது லெவல்ல இடது பக்கம் 8 பேர், வலது பக்கம் 8 பேர் அப்படிங்கும்போது 16 பேர், 8 × 500 4000 ரூபாய். 5வது லெவல்ல இடது பக்கம் 16 பேர் வந்திருப்பாங்க, வலது பக்கம் 16 பேர் வந்திருப்பாங்க. 16 × 500 8000 ரூபாய். 6வது லெவல்ல 32 × 500 16000. 7வது லெவல்ல 64 × 500 32,000. இதே மாதிரி உங்க டீம் வளர்ந்துட்டே இருக்கும்போது 18 லெவல், மாதத்திற்கு ஒரு லெவல் அப்படின்னு வச்சா கூட ஒவ்வொருத்தரும் 2 பேரை அறிமுகப்படுத்துவதற்கு 1 மாதம் தான் எடுக்குதுன்னு வச்சா கூட இப்ப என்ன நடக்குதுன்னா 18 லெவல்ல கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் வந்திருப்பாங்க. அது மூலமா உங்களுக்கு ஒவ்வொரு முறை அவங்க வாங்கினதுக்கும் நீங்க 2 பேரை ஒரு முறை அறிமுகப்படுத்தினீங்க. அந்த 2 பேரும் ஒவ்வொரு முறை மட்டுமே 2 பேரை அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுல இருக்கிற எல்லாருமே ஒரே ஒரு முறை தான் வாங்கியிருக்காங்க. அதன் மூலமாவே உங்களோட வருமானம் எவ்வளவுன்னா 13,10,71,500 ரூபாய் 18 லெவல்ல. இது 18 மாதமா இருக்கலாம். இல்ல கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யறேன், நீங்க 18 பாதியாக்கி 15 நாளைக்கு ஒரு லெவல்னு முடிச்சு 9 மாதத்துல முடிக்கலாம். இல்லப்பா நான் ரொம்ப ஃபாஸ்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டோன்னே எனக்கு எனர்ஜி வந்துருச்சு, நான் ஃபாஸ்டா செய்ய போறேன் அப்படின்ட்டு 18 வாரங்கள்ல கூட செய்யலாம். இந்த வேகத்தை நிர்ணயிக்க வேண்டியது நாங்க இல்ல, நீங்க உங்க கையில தான் இருக்கு. இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. இதுல இன்கம் அப்படிங்கிறது அன்லிமிட்டெட் இன்கம், அன்லிமிட்டெட் சீலிங் லிமிட். அதாவது கட் ஆஃப் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. சில இடத்துல என்ன இருக்கும்னா டெய்லி ஒரு கட் ஆஃப், வீக்லி ஒரு கட் ஆஃப். அந்த கட் ஆஃப் வரைக்கும்
எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதுல இவ்வளவுதான் உங்களுக்கு அதுக்கு மேல எடுத்துட்டு போக முடியாது. இவ்வளவு மட்டும் நீங்க எடுத்துட்டு போலாம். உதாரணத்துக்கு இந்த வாரத்துல உங்களுக்கு ஒரு 3,00,000 ரூபாய் வருமானம் வந்திருக்கு. 3,00,000 ரூபாய் வருமானம் வரதுக்கு உண்டான வியாபாரம் நடந்திருக்கு. ஆனா உங்களுக்கு லிமிட் 60,000 ரூபாய் தான். ஒரு வாரத்துக்கு உங்களோட கட் ஆஃப் சீலிங் லிமிட் 60,000 ரூபாய் தான் அப்படின்னா உங்களோட உழைப்பு என்னங்க கட்டுப்படுத்தப்படுகிறது. இங்க என்ன நடக்கும்? அன்லிமிட்டெட் சீலிங் லிமிட். எவ்வளவு வேணாலும் இன்கம் வந்துட்டு இருக்கும். இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸ்பீட் பிரேக்கர். நீங்க போகலாம். ஆனா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி உங்களை கவனமா பயணம் செய்ய வைக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா 10,000 ரூபாய் வரைக்கும் நீங்க வித்ட்ரா பண்ண முடியும். 10,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டாப் அப் பண்ணணும். சரிங்க, டாப் அப் பண்ணலன்னா எனக்கு வருமானம் வராதா அப்படின்னா அப்படிலாம் இல்ல. உங்க வருமானம் வந்துட்டே இருக்கும். அதை வித்ட்ரா பண்றதுக்கு மட்டும்தான் இந்த டாப் அப் கண்டிஷன் இல்லைன்னா அப்கிரேட் கண்டிஷன். இதுல 2 விதமான அப்டேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி அப்டேட்னு ஒண்ணு இருக்கு. இதுல என்ன செய்யலாம்? நீங்க 5,000 கொடுத்தே நீங்க டாப் அப் பண்ணிக்கலாம். 5,000 ரூபாய் கொடுத்து நீங்க டாப் அப் பண்ணும்போது 2 பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எலிக்சர் மிக்ஸோட 2 பாக்ஸ் உங்களுக்கே கிடைக்கும். டாப் அப் பண்ணும்போது டாப் அப் பண்றதுக்கான ரெஃபரல் அப்படிங்கிறது அப்ளைனுக்கு வராது. பேர் மேட்சிங் மட்டும்தான் இதுக்கு கிடைக்கும். ஓகே, என்னங்க சார் 5,000 ரூபாய் கொடுத்தா திருப்பியும் 10,000 ரூபாய் வரைக்கும் தான் வித்ட்ரா பண்ண முடியும். என்னங்க 5,000 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணி 10,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணணும். 5,000 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணி 10,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணணும். இப்படின்னா நான் எத்தனை டாப் அப் பண்றது? எனக்கு இன்னும் ஏதாவது பெட்டர் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா இங்க பிளான் பின்னு ஒண்ணு இருக்கு. இன்கமும் அதிகமாகும், உங்களுடைய வித்ட்ரா லிமிட்டும் அதிகமாகும். பிரீமியம் பேக்கேஜ்னு ஒண்ணு இருக்கு. 21,000 ரூபாய் இதுக்கு. இதுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 9 பாக்ஸ் கிடைக்கும். நீங்க 21,000 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணும்போது 9 எலிக்சர் மிக்ஸ் பாக்ஸ் கிடைக்கும். பிளஸ் வித்ட்ரா லிமிட் அப்படிங்கிறது 2 லட்சமா உங்களுக்கு அதிகமாகும். இதுல இருந்து நீங்க 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இப்ப பிளான் பில நீங்க டாப் அப் பண்ணிட்டீங்க 21,000 ரூபாய்க்கு. உங்க டீம்ல இருக்கிறவங்களுக்கும் வருமானம் அதிகமா வருது. அதனால அவங்களும் டாப் அப் பண்றாங்க. டாப் அப் பண்ணும்போது என்ன நடக்குதுங்க? இன்கம் ஜாஸ்தியா வர ஆரம்பிக்கும். இப்ப இந்த 21,000 ரூபாய் டாப் அப் லெஃப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் டாப் அப் பண்ணும்போது என்ன நடக்குது? உங்களுக்கு 1,000 ரூபாய் பேர் மேட்சிங் இன்கம் வருது. பைனரி இன்கம் 1,000 ரூபாய். அதுல வந்தது தனி. இது வந்து டாப் அப்ல வரும்போது வருது இன்கம். ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேரும் டாப் அப் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு 1,000 ரூபாய் வந்துருச்சு. செகண்ட் லெவல்ல எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. லெஃப்ட்ல 2 ரைட்ல 2. அப்ப 2 × 1000 எவ்வளவுங்க? 2,000 ரூபாய். மூன்றாவது லெவல்ல இடது பக்கம் 4 பேர், வலது பக்கம் 4 பேர். 4 டாப் அப் பண்றாங்க. 4 பேர் மேட்சிங் ஆகுது. 8 பேர் டாப் அப் பண்றாங்க. 4 பேர் மேட்சிங் ஆகுது. அப்ப 4 × 1000 4,000 ரூபாய். 4வது லெவல்ல 8 பேர் இருக்காங்க. 8 வலது பக்கம், 8 இடது பக்கம் இருக்காங்க. 16 பேர் இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? நடுப்புற மிஸ்டேக் பண்ணிட்டேனா? ஓகே, டன். இதுதான். வலது பக்கம் 8, இடது பக்கம் 8 பேர் இருக்காங்க. இப்ப 8 பேர் மேட்சிங் 8 × 1000 8,000 ரூபாய். 5வது லெவல்ல வலது பக்கம் 16, இடது பக்கம் 16 பேர் இருக்காங்க. 16 பேர் மேட்சிங் 16,000 ரூபாய். இதே மாதிரி உங்களுக்கு இன்கம் வந்துட்டே இருக்கு. இது எவ்வளவு வரும்னா அதே 18 லெவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 26,21,42,500 ரூபாய். பிளான் ஏ மூலமா வந்த அந்த 5,000 ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணதுல வந்த 13,10,71,500 ரூபாய் வந்துருச்சு. பிளான் பி படி 23,21,42,500 வந்துருச்சு. கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் எல்லோரும் ஒரு முறை வாங்கியிருக்காங்க. ஒரு முறை டாப் அப் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரிப் வாங்குறாங்க ப்ராடக்ட். நீங்க இங்க இருக்கிற நிறைய லீடர்ஸ் இருக்கீங்க. எத்தனை ட்ரிப் இது வரைக்கும் சாப்பிட்டுருக்கீங்க? அப்படியே சார்ட்ல போடுங்க. பர்சனலா நீங்க இது வரைக்கும் எத்தனை பாக்ஸ் சாப்பிட்டுருக்கீங்க? நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 18 பாக்ஸ் நான் சாப்பிட்டுருக்கேன். மாதத்திற்கு ஆவரேஜா ஒரு பாக்ஸ். கிட்டத்தட்ட 18 பாக்ஸ் நான் சாப்பிட்டுருக்கேன். அப்ப என்ன மாதிரி எல்லாரும் தொடர்ந்து வாங்க ஆரம்பிச்சா எவ்வளவு இருக்கும்? இங்க சிலர் போடுங்க. படிப்போமா இதை? அப்படி நீங்களும் சார்ட்ல படிங்க. எம்எஸ்சி ரமேஷ் சார் 8 பாக்ஸ். எம்எஸ்சி ரமேஷ் சார் 8 பாக்ஸ். அருள்மணி சார் 3 பாக்ஸ் சாப்பிட்டுருக்காங்க. ரகுபதி சார் 2 பாக்ஸ். லட்சுமணமூர்த்தி சார் 3 பாக்ஸ். எம்எஸ்சி சுதாகர் கூடலூர் 5 பாக்ஸ். அகத்தியர் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் சாப்பிட்டுருக்காங்க. கிறிஸ்டோபர் சார் 12 பாக்ஸ் சாப்பிட்டுருக்காங்க. ஹெச்எம்சி முருகன் சார்
3 பாலா சேலம் 10 பாக்ஸ், HMC 369 சத்ய பிரபா 3, வெள்ளைச்சாமி சார் 9, காமராஜ் சார் 10, அகில் சார் மேடம் சார் தெரியல 4, அனிதா மேடம் 2, திருச்சி ராஜசேகர் சார் 13 பாக்ஸ். அவர் 7 மாசத்துல 13 பாக்ஸ் சாப்பிட்டுருக்காரு. ஜெகதீஷ் குமார் சார் 3, ஒவ்வொருத்தருக்கு பாருங்க 14 பாக்ஸ். இத்தனை பேர் சாப்பிட்றாங்க. நான் இங்க சொல்லியிருக்கிறது ஒரு பாக்ஸ் சாப்பிட்டதுக்கு இத்தனை இன்கம். இதே மாதிரி அவங்க தொடர்ந்து ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வர இன்கம்ங்கிறது என்ன இருக்கும்? இப்ப 2 பேரை தான் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. இப்ப இதை கேட்டா இந்த சாட் பாக்ஸே ஃபுல் ஆயிடும். நீங்க எத்தனை பேர் ரெஃபர் பண்ணிருக்கீங்க சார்னு கேட்டா இந்த சாட் பாக்ஸே ஃபுல் ஆயிடும். அதனால இன்னைக்கு இந்த கேள்வி அவாய்ட் பண்ணுவோம். அடுத்த வாரம் இந்த கேள்வி கேட்போம். ஓகேவா? அப்ப ஒவ்வொருத்தரும் 2க்கும் மேற்பட்ட நபர்களை அறிமுகப்படுத்தும் போது அதுல வரக்கூடிய இன்கம் அப்படிங்கறதெல்லாம் சேர்த்தா இந்த 40 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஜுஜுபி சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ஒரு ஜுஜிபிப்பா அப்படிம்பாங்கல்ல, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்கிறமாங்க. அப்ப இது பல கோடி ரூபாய். அது 100 அப்படின்னு சொன்னா மனசு ஏத்துக்காது. அதனால ஒரு கிளிம்ஸ் தான் காமிச்சிருக்கேன். இதுக்கே 40 கோடி ரூபாய்னா ஒவ்வொரு ட்ரிப்பும் 2 லட்சம் வித்ரா பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எத்தனை முறை டாப் அப் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர் 40 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க உங்க டீம்ல. நீங்க ஒரு 40 கோடி ரூபாய் சம்பாதிக்க வச்சிட்டீங்க அப்படின்னா 1 கோடி ரூபாய்க்கு 50 தடவை டாப் அப் பண்ணும். 40 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 2000 முறை டாப் அப் பண்ணும். சாரி 200 முறை டாப் அப் பண்ணும். இதே மாதிரி உங்க டீம்ல இருக்கிறவங்க டாப் அப் பண்ணும்போது வர வருமானம் அப்படிங்கிறது ஒரு அன்லிமிட்டடா போயிட்டே இருக்கும். அப்ப இதோட பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது பாருங்க. எவ்வளவுக்கு டாப் அப் இருக்கோ அவ்வளவுக்கு வருமானம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லும்போது 10,000 ரூபாய் வந்ததுக்கு அப்புறம் டாப் அப் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒரு முறை டாப் அப் பண்ணுவீங்க. உங்க டீம்ல இருக்கிற 1000 பேரும் ஒவ்வொரு முறை டாப் அப் பண்ணும்போது எவ்வளவு உங்களுக்கு பேர் மேட்சிங் இன்கம் வரும். அதே மாதிரி மிகப்பெரிய வாய்ப்பு இதுல இருக்கும். சரி, இந்த எலிக்சர் மிக்ஸ்ல இது வரைக்கும் பார்த்ததுல கீ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சிலதை சொல்லுவோம். நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் இருந்தாலும் ROI பேஸ்ட்ல போய் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாலும் ஒரு பாதுகாப்பானது எதுங்க? ப்ராடக்ட் பேஸ்ட். இது ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு மேலாக மார்க்கெட்ல வெற்றி கொடி கொட்டி கொண்டிருக்கும் ப்ராடக்ட் இது. சில ஸ்டெம் செல்ஸ்னு வருது. ஆனா இது ஹெர்பல் பிளஸ் ஸ்டெம் செல்ஸ் இருக்கிற பவர்ஃபுல் ஃபார்முலா. அதுவும் பயனீர். இன்னைக்குதான் நிறைய மருத்துவ துறையிலே ஸ்டெம் செல்லை பத்தி பெருசா பேசுறாங்க. ஆனா 14 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த ஸ்டெம் செல்லை கொண்டு வந்த நிறுவனம் நம்ம நிறுவனம். ஆயிரக்கணக்கான நோய்களுக்கு அதற்கான காரணங்களை தீர்க்கும் தீர்வா இருக்கு. இது ஒரு மெடிசின் கிடையாது, இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட், இது ஒரு தீர்வாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கான நோய்களுக்கு நாம டெஸ்டிமோனியல் லைவா பார்த்துட்டே வரும். இது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருள், மேக் இன் இந்தியா ப்ராடக்ட். இதோட ரா மெட்டீரியல் ஒவ்வொன்றும் ஒரு கண்ட்ரில இருந்து வரும். ஆனா தயாரிக்கப்பட்டதுங்கிறது இந்தியால FSSAI லைசன்ஸோட இருக்கு. இதற்கு அவசியமான GST கட்டப்படுது. வருமானத்திற்கும் TDS பிடித்தம் செய்யப்பட்டுதான் வருமானம் வருது. ஹையஸ்ட் ரீட்டைல் ப்ராஃபிட் இந்த ப்ராடக்ட்ல இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரெஃபரலுக்கு உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்னு ஒன்று வருதுனால ஹையஸ்ட் ரீட்டைல் ப்ராஃபிட் இந்த பிளான்ல இருக்கு. அது மாதிரி பைனரி பிளான் ஹையஸ்ட் இன்கம் வரக்கூடியது பைனரி பிளான் தான். சீலிங் லிமிட் கிடையாது. பிசினஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகும். எத்தனாவது லெவல்ல ஒரு பக்கம் 1000 லெவல் போயிடுச்சுங்க சார், ஒரு பக்கம் 500 லெவல் தான் வந்திருக்கு அப்படின்னாலும் அந்த பேர் மேட்சிங் அப்படிங்கிறது நடக்கும். வருமானம் உடனடியாக அவங்க வேலெட்ல வர வைக்கப்படும். அன்லிமிட்டெட் இன்கம் ஃப்ரம் ஆல் லெவல்ஸ். எல்லா லெவல்ல இருந்தும் வருமானம் வரும். என்ட்ரிக்கு வெறும் 5000 ரூபாய் செலுத்தி இந்த பொருள் வாங்குவதன் மூலமாவே இந்த வியாபாரத்தை நீங்க ஆரம்பிக்க முடியும். அவ்வளவு சிறப்பான பயன்கள் இருக்கிறது தான் இந்த எலிக்சர் மிக்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டில. இதுல டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன? ஒருவருக்கு ஒரு ஐடி மட்டும்தான். ஒரு பேன் கார்டு, ஒரு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வேணும் இந்த ஐடி கிரியேட் பண்றது. இதை தவிர அவரோட நாமினின்னு ஒருத்தரை நியமிக்கணும். அவங்க மனைவியா அல்லது கணவனா இருக்கலாம், இல்ல குழந்தைகளா இருக்கலாம், அம்மா அப்பாவா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க நாமினி நேம், ரிலேஷன்ஷிப், அவங்களோட ஃபோன் நம்பரையும் சேர்த்து அது மேண்டேட்டரி. ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாய் வரக்கூடிய வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்ப வரும்போதே உயில் எழுதி வச்சுட்டு தான் இந்த பிசினஸ்குள்ள ஜாயின் பண்ணணும். அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களோட
பேர் மேட்சிங் இன்கம் ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்கணும். அடுத்து 21,000 ரூபாய் டாப் அப்கான இன்கம் நீங்க ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க 21,000 ரூபாய் ஐடி பிரீமியம் டாப் அப் நீங்க பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்க டீம்ல 21,000 ரூபாய்க்கான பிசினஸ்க்கான வருமானம் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். இல்லைன்னா அந்த இடத்துல மட்டும் ஃப்ரெஷ் அவுட் ஆகும். இங்க ஃப்ரெஷ் அவுட் பேச்சே கிடையாது. நீங்க டாப் அப் பண்ணல, 21,000 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த வருமானம் உங்க டீம்ல நடக்கிறது வராது. ஒரு முறை டாப் அப் பண்ணியிருந்தாலும் கீழே ஒரு 100 முறை டாப் அப் பண்றதுக்கான வருமானம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். வித்யாவுக்கு மட்டும்தான் அதுக்கப்புறமா கண்டிஷன். அடுத்தது ஒரு பக்கம் 21,000 ரூபாய் நடந்திருக்கு, இன்னொரு பக்கம் 5,000 ரூபாய் டாப் அப்போ ஜாயினிங்கும் நடந்திருக்குன்னா கூட இந்த சிஸ்டம் அதுக்கும் ஒரு பேர் மேட்சிங் 1,000 ரூபாய் கணக்கு பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இதுல வர வருமானம் எல்லாத்துலயுமே ஒரு 10% அட்மின் சார்ஜஸ்னு பிடித்தம் செய்யப்படும். 500 ரூபாயில 50 ரூபாயும் 1000 ரூபாயில 100 ரூபாயும் பிடித்தம் செய்யப்பட்டு உங்க வேலெட்ல வரும். இதுல ஆட்டோமேட்டிக்காவே 2% டிடிஎஸ் அப்படிங்கிறது பிடித்தம் செய்யப்படும். 20,000 ரூபாய்க்கு மேல இருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த டிடிஎஸ்ங்கிறது எலிஜிபிள் ஆகும். இப்ப இதோட பேமெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டன்டா உங்களுக்கு வந்துடும், உங்க வேலெட்டுக்கு வந்துடும். வித்ட்ரா பண்றதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. ஜெனரலா நீங்க வெள்ளிக்கிழமைகளை வித்ட்ரா கொடுக்கணும், சனிக்கிழமையில வரும். குறைந்தபட்சம் 1,000 ரூபாய் இருக்கும். அது எதுக்குங்க 1,000 ரூபாய் குறைந்தபட்சம் அப்படின்னா பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த ஆர்டிஜிஎஸ் ஐஎம்பிஎஸ் அந்த டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்ம நூற்றுக்கணக்கான டிரான்ஸ்ஃபர் ஒரே நாள்ல கொடுக்கும்போது அவங்களுக்கு சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு போறது கஷ்டமா இருக்கு. அதனால 1,000 ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா தான் ஃப்ரைடேல வித்ட்ராவல் கொடுக்கணும். 1,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற வித்ட்ராவல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனா இதுல 20,000 ரூபாய்க்கு நீங்க ரீச் ஆகுற வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா இஎம் 33399ங்கிற நம்பருக்கு நீங்க ஐடிக்கு உங்க பாயிண்ட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணா உங்க ஜிபே போன்பே மூலமா அனுப்பிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஒரு பிராக்டிக்கலா ஒரு இஷ்யூ இருக்கு, இதுல ஒரு கஷ்டம் இருக்கு. இப்ப எலெக்ஷன் வருது அப்படிங்கிறதுனால யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கு. நம்ம நிறுவனத்துல நிறைய இது மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்குதுங்கிறதுனால அந்த எலெக்ஷன் கமிஷன் பார்வையில இந்த இது வரும். அந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம இப்ப என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம்னா, யாருக்காவது உங்க டீம்ல வருது இன்கம் வருது அப்படின்னா நீங்க லீடர்ஸ்க்கு அந்த பாயிண்ட் அனுப்பிச்சுட்டு நீங்க அந்த பணத்தை நீங்க கொடுத்துடலாம். இப்ப நீங்க கொடுக்கறதா இருந்தா என்ன செய்வீங்க, ஒரு 5 பேருக்கும் 10 பேருக்கும் கொடுப்பீங்க. நிறுவனம்னா 500 பேருக்கு 1000 பேருக்கு கொடுக்கணும். அப்ப என்ன செய்யலாம், உங்க குழுல யாருக்காவது இன்கம் வந்திருக்கு அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸை நீங்க வாங்கிட்டு பணத்தை கொடுத்துடலாம். சரி, அந்த பாயிண்ட்ஸ் என்ன செய்யறதுங்க அப்படின்னா 2 விதமா பண்ணலாம். ஃப்ரைடேல நீங்க வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் கொடுத்து நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம், அல்லது பின் ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், உங்க டீம்ல வந்து ஒரு 4 பாக்ஸ் ஆர்டர் இருக்கு. நீங்க என்ன செய்யலாம், ஒரு 20,000 பாயிண்ட்ஸ் அனுப்பிச்சுட்டு 4 ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம், 4 பின் பிளேஸ் பண்ணிடலாம். இது எதுக்காக அப்படின்னா உங்க டீம்ல உங்களோட கண்ட்ரோல் இருக்கிறதுக்காக, டீமோட உங்க கம்யூனிகேஷன் வளர்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த விஷயத்த செய்யுங்க. 1,000 ரூபாய்க்கு மேல இருக்கிறத ஃப்ரைடேல வித்ட்ராவல் போடுங்க. அதற்கு குறைவா ஏதோ அமௌண்ட் வேணும்னா உங்க லீடருக்கு பாயிண்ட்ஸ் அனுப்பிச்சு அங்கிருந்து நீங்க ஜிபே மூலமா போன்பே மூலமா வாங்கிக்கோங்க. அப்ப என்ன நடக்கும்னா, இப்ப கம்பெனிக்கு அனுப்பும்போது காலையில 9:30 மணில இருந்து ஈவினிங் 7:30 மணி வரைக்கும் தான் உங்களால பணம் அனுப்ப முடியும். சண்டே அப்படின்னா அங்க ஆபீஸ் ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க, அப்ப அனுப்ப முடியாது. நீங்க உங்க டீமுக்கு சப்போர்ட் பண்றதுனால 24 மணி நேரம் எப்ப வேணாலும் இந்த சப்போர்ட் பண்ண முடியும். அப்ப உங்க டீம்ல உங்களோட பெயர் வந்து நல்லதா இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்க, முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்தது இதுல ஃப்ரெஷ் அவுட் கிடையாது, சீலிங் லிமிட் கிடையாது, பிசினஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகும். அன்லிமிட்டெட் இன்கம் பொட்டன்ஷியல் அப்படின்னா நிஜமாவே அன்லிமிட்டெட் இன்கம் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பிசினஸ் ப்ராஜெக்ட் இது. இத்தனை நேரம் உங்க டைம் கொடுத்து இதை கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். ரைட் டெசிஷன் இப்ப எடுங்க, இந்த நேரத்துல எடுங்க. ரைட் டயத்துல ரைட் டெசிஷன் எடுக்கிறவங்க தான் முன்னேறாங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அங்க ஒரு இடம் வந்ததுப்பா, வெறும் 30,000 ரூபாய் கேட்டாங்கப்பா, ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா அது 3 கோடி ரூபாய் போகுதுப்பா. அன்னைக்கே ஒருத்தன் சொன்னான் வாங்க சொல்லி, இன்னொருத்தன் சொன்னான் அங்க காடா இருக்கு வேண்டாம்னு சொல்லி. அன்னைக்கு 30,000 ரூபாய் கையில காசு இருந்தது, வாங்கல. இன்னைக்கு 3 கோடி ரூபாய் போச்சேன்னு வட போச்சேன்னு வருத்தப்பட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இதை முயற்சி பண்ணி பாருங்க. ரிஸ்க் எவ்வளவுங்க, 5,000 ரூபாய். அந்த 5,000 ரூபாய் என்னங்க, உங்களுக்கு ஒரு பொருள் வந்துருது.
ஒரு ரிஸ்க் எடுங்க. 5000 ரூபாய்க்கான ரிஸ்க் நீங்க எடுக்க தவறிட்டீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் உங்கள சொன்னவர் வந்து 50 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருப்பாரு. ஓகேங்களா? நீங்க நல்ல கம்ஃபர்டபுளா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருப்பீங்க. எந்த குறையும் அப்பயும் இருப்பீங்க. ஆனா என்னன்னா, இந்த 3 கோடி ரூபாய் போச்சுன்னு வருத்தப்படுற மாரி, அன்னைக்கே சொன்னாருப்பா. அன்னைக்கே செஞ்சிருந்தா ஒரு பெரிய டீம் எனக்கு கீழ வந்திருக்கும். அது மிஸ் ஆயிடுச்சுப்பா. வாடா போச்சே! அப்படிங்கிற மாரி இருக்கும். அதனால கரெக்ட் டெசிஷன் கரெக்ட் டயத்துல நாம எடுக்கணும். எடுக்காத டெசிஷன் எடுக்காம நம்ம விடுறதும் மிகப்பெரிய மிஸ்டேக்கு. வாழ்க்கையில மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க சரியான முடிவு எடுக்கணும். இன்றே இப்போதே உங்க உங்களுக்கு இந்த அழைப்பு யார் குடுத்தாங்களோ, அவங்களை தொடர்பு கொள்ளுங்க. அவங்க உடனடியா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே சார். இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா 2 விஷயம் பார்க்க போறோம். டெஸ்டிமோனியல்ஸ் பார்க்க போறோம். இங்க சம்பாதிச்சவங்களோட டெஸ்டிமோனியலும், அப்படியே கூடவே இந்த ப்ராடக்ட்ட பத்தின டெஸ்டிமோனியலும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம யார கூப்பிடலாம் அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு பெயர் குடுத்தவங்க எம்எஸ்டி டீம்ல இருந்து ஒரு 2 பேர் குடுத்திருந்தாங்க. 1 செகண்ட். ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா அவங்க மட்டும் ப்ளீஸ்? செல்வகுமாரி மேடம் அண்ட் சுமலதா மேடம். ஒன் செகண்ட். செல்வகுமாரி சிஸ்டர்ஸ் ப்ளீஸ். அன்மியூட் பண்ண முடியுதா? எஸ் ப்ளீஸ். ஹலோ. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். பேசலாம் மேடம். கேக்குதுங்களா? எஸ் கிளியர். பேசலாம் மேடம். கிளியரா இருக்கு மேடம். சார் வணக்கம். சொல்லுங்க மேடம். உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. சார் நான் வந்து டைரக்டா வந்து ஒரு 15 நபரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் சார். நல்ல இன்கம் எடுத்திருக்கேன். 30,000க்கு மேல நான் இதுல இன்கம் பண்ணியிருக்கேன் சார். அப்புறம் வந்து இது வந்து எனக்கு அது இல்லாம ரீட்டைல் இதுவும் வந்திருக்குங்க சார். இப்போ வந்து நான் சிம்பிள் பிளான பத்தி சொல்றேன் சார். எஸ் மேம். சார் கேக்குதுங்களா சார்? கேக்குதுமா. சிம்பிள் பிளான் சொல்றேன் சார். சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் டைமும் சார் நம்ம கஸ்டமரா வந்து 6,300 இது பண்ணி உள்ள வரோம் சார். அப்புறம் செகண்ட் டைம் வந்து 5,000க்கு ஒரு பாக்ஸ் வாங்குறோம். ஜாயினிங் டீடைல்ஸ் வந்து அடுத்து உடனே நம்ம 5,000க்கு வாங்கும்போது ஒரு ஜாயின் டீடைல், பேன் கார்டு இமேஜ், இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, பேங்க் டீடைல்ஸ், நாமினி ஒரு நபரு இது பண்றோம் சார். ஒரு நபர் வந்து ஒரு தடவை மட்டும்தான் ஒரு ஐடி தான் மட்டுமே போட முடியும். அதற்கு பேன் கார்டு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுக்குறோம். அப்புறம் சிம்பிள் வந்து பிசினஸ் பிளான் சார். நம்ம வந்து ஜாயிண்ட் ஆன உடனேயும் ஏ ஒரு நபர், பி ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி 2 நபரை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஏ நபர் வந்து ஸ்பான்சர் இன்கமா 500 ரூபாயும், ஏ நபரை வந்து ஸ்பான்சர் பாக்ஸ் வந்து 6,300 ரூபாய். அதாவது நம்ம கம்பெனில வந்து ஒண்ணு வந்து ஸ்பான்சர் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு 1 to 1ங்கிறதுனால அந்த 6,300 நமக்கு ஃப்ரீயா வந்து வருதுங்க சார். அப்புறம் ரீட்டைல் ப்ராஃபிட் 1,300. டோட்டலா வந்து ஒரு நபரை நம்ம ஏங்கிற ஒரு நபரை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 8,100 இன்கம் எய்ம் பண்றோம். அதே மாதிரி பிங்கிற நபருக்கும் அதேதான். பிங்கிற நபரை வந்து ஸ்பான்சருக்கு 500, ஸ்பான்சர் பாக்ஸ் 6,300, ரீட்டைல் ப்ராஃபிட் 1,300, டோட்டலா 8,300 அப்ப ஏங்கிற டோட்டல் ப்ராஃபிட் வந்து 8,300, பிங்கிற நபருக்கு ஒரு 8,300, ஏபி 2 பேரையும் ஃபேர் மேட்ச் பண்ணும்போது 500 டோட்டலா 16,700 இன்கம் வந்து எய்ம் பண்றோம்.
அது வந்து இப்ப வந்து ஒரு நபர் வந்து ஒரு ஏதோ படிச்சிருந்தாலும் சரி, இந்த டைம்ல வந்து இந்த காலத்துலலாம் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான டைமா இருக்கு. ஒரு 500, 5000, 6000 ஒரு 10,000த்துக்குள்ள தான் இன்கமே வாங்க முடியுது. அந்த நிலைமையில பொழுதுக்குமே அதாவது 1 மந்த்துக்கு நின்னு வேலை செய்யறது, அந்த மாரி நெறைய ஒர்க் இருக்கும். ஆனா வந்து 10,000த்துக்கு கூட இன்கம் பண்ண முடியாத சூழ்நிலையில, இந்த எலிக்சர் மிக்ஸ் பிசினஸ்ல நம்ம இணைஞ்சோம்னா, கண்டிப்பா ஒரு நபர வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போதே, வந்து 8,300 அது மாரி 2 நபர பண்ணும்போதே 16,700 பெரிய ஒரு இன்கம் தான். இதுல வந்து நாங்க ஜாயின் பண்ணது ரொம்ப ஒரு கடவுளோட கிருபைங்கிற மாரி சொல்லலாம். அது மாரி நெறைய பேர நானும் உள்ள வந்து அ வந்து அவங்கள ஜாயின் பண்ண வச்சிருக்கேன். 10,000த்துக்கு மேல இன்கம் வாங்க வச்சிருக்கேன். அது மாரி 2,000, 3,000 அது மாரிலாம் நெறைய பேரு. நானும் வந்து 30,000த்துக்கு மேல இதுலயும் அமௌண்ட் எடுத்திருக்கேன் சார். நான் வந்து இதுல ஜாயின் பண்ணி 8 மாதம் ஆகுதுங்க சார். இப்ப வந்து 5,342 நபர்ல வந்து 183வது நபரா நான் இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். இந்த இன்கம் எல்லாம் வந்து இது வந்து நான் அதாவது 16,700 வந்து ஒரு நாள்லயும் நம்ம பண்ணலாம். அதாவது ஒரே நாள்ல நம்ம 2 நபர இன்கம் வந்து ஜாயின் பண்ணும்போது, ஒரே நாள்லயும் இந்த இன்கம் எடுக்கலாம். அதாவது ஒரு வாரத்திலயும் எடுக்கலாம், ஒரு மாசத்திலயும் எடுக்கலாம். அப்போ ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து இன்கம் எடுக்கிற நாளா இருக்கு. இதுக்கு நம்ம செலவு பண்ண நேரம் கம்மியானது தான். கண்டிப்பா இதுல வந்து கண்டிப்பா முன்னேறதுக்கு நெறைய எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. இது நானும் முன்னேறுவேன். அனைவரும் முன்னேறதுக்கு வைப்பேன் சார். தேங்க் யூ சார். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி சார். வாழ்த்துக்கள் செல்வகுமாரி சகோதரி. சகோதரி பாத்தீங்கன்னா இப்ப 8 மாதத்துல நான் இப்ப ஒரு 20-25 நிமிஷம் எடுத்த பிளான ரொம்ப சிம்பிளா ஒரு 2-3 நிமிஷத்துல எடுத்துட்டாங்க. இவ்வளவுதாங்க. இந்த டூப்ளிகேஷன் விஷயத்த எவ்வளவுக்குள்ள சிறப்பா செய்யறோமோ அவ்வளவுக்குள்ள சிறப்பா வளர முடியும். இப்ப 8 மாதத்துக்குள்ள இந்த சகோதரியால இவ்வளவு பெரிய முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்னா நம்ம எல்லாராலையுமே இதே மாதிரி ஒரு வளர்ச்சி அடைய முடியும். கரெக்டுங்களா? நன்றி செல்வகுமாரி மேடம். தேங்க்யூ. ஓகே சார். கண்டிப்பா முருகன் சார். சார். இது இன்கம் மட்டும் இல்லங்க சார். நெறைய ப்ராப்ளத்துல இருந்து நானு ரொம்ப மீண்டு வந்திருக்கேன் சார். நெறைய ப்ராப்ளம். ஹாஸ்பிட்டல் போனா என்ன சொல்லுவாங்களோங்கிற ஒரு ப்ராப்ளம்லாம் இருந்ததுங்க சார். அந்த ப்ராப்ளத்துல தான் மீண்டு வந்திருக்கேன். அக்காவுக்கு பிரச்சனை இருந்தது. எல்லாத்துலயுமே அவங்களையும் வெளியேற்றி கொண்டு வந்திருக்கேன் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். பண்டி சேர்ந்த முருகன் அவர்களே வருக. சார் கேக்குதுங்களா? எஸ் சார், கேக்குதுங்க சார். சரிங்க சார். எல்லாம் நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பரா இருக்குங்க சார். சூப்பரா, நன்றி. எலிக்சர் மிக்ஸ் கேரக்டர் நம்ம ஹாப்பியா இருக்கோம் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹலோ, கேக்குதுங்களா எஸ் சார்? சார், கண்டினியூ பண்ணுங்க சார். கண்டினியூ பண்ணுங்க. இந்த எலிக்சர் மிக்ஸ் வந்து ஆரம்பத்தில் நிலைய வைக்கும்போது நம்ம நண்பர் பரமசிவம் சார் வந்து எனக்கு கொடுத்தாரு. அப்ப ஆரம்பத்துல எனக்கு கொஞ்சம் மனசுல கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. மனசுல ஒரு திருப்தியே கிடையாது எனக்கு. என்ன சார்? அப்ப இந்த எலிக்சர் மிக்ஸ் வந்து எடுங்க, உங்க மண்டபம் பிரச்சனை சரி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நான் எடுத்தேன். எடுத்ததுல இருந்து அது மண்டபலி மட்டும் இல்ல, எல்லா உடம்புல இருக்க பிரச்சனை எல்லாருமே எனக்கு பிரச்சனை எல்லாம் சரியாயிருச்சு. அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அந்த எலிசன் எடுத்து சாரு மூலியம் கிடைச்சதுனால அந்த ஆண்டவன் கொடுத்த வருமானம் நினைச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா எலிசன் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பொருள் நம்ம கையில கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த ஆண்டவன் நான் வணங்கிக்கிறேன். ஹலோ, நன்றி சார். சொல்லுங்க சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமா சார். இதுல வந்து சொல்லுங்க சார். ரொம்ப கேக்குது. ஆமா, ரொம்ப திருப்தி சார். அது மட்டும் இல்ல, இது பொருள் ஒரு தரம் நல்ல தரமா இருக்கறனால எங்க போய் பேசணும் அவசியம் இல்லை சார். பொருளை வணங்கி வச்சா போதும் சார். அடுத்தடுத்து வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இதுல நான் இந்த ஆண்டி வீட்டு பக்கத்துல இருக்க முருகன் பேசுறேன். ஹலோ, கேக்குதுங்களா? நீங்க மட்டும் கண்டினியூ பண்ணுங்க சார். ஏதாவது இடைஞ்சல் இருந்ததுன்னா சொல்லுங்க. கண்டினியூ பண்ணுங்க. கேட்காத மாதிரி இருக்குது எனக்கு. வேற இல்ல. சரி சார். இதுல வந்து நான் சேர்ந்து இருந்ததுனால நான் பெரியவங்க ஆரம்பத்தில் நம்பிக்கை தான் நல்லாம இருந்துச்சு சார். இதுல சேர்ந்து எத்தனை நாள் ஆகுதுங்க சார்? சார். நான் இதுல சேர்ந்து சார் சார் நீங்க இதுல சேர்ந்து எத்தனை நாள் ஆகுது? 70 நாள் ஆகுது சார். 70 நாள் ஆகுது. இது வரைக்கும் நீங்க எத்தனை பாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க சார்? சார் நான் 3 பாக்ஸ் முடிஞ்சு 4ஆம் பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கேன். என் குடும்பத்துல வந்து இது வரைக்கும் எத்தனை பேருக்கு நீங்க பொருளை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க? ஒரு 70 பேருக்கு கொடுத்துருக்கேன் சார். இப்ப இந்த 70 நாள்ல 70 பேருக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. ஆமா சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்து வெளியே வந்திருக்காங்க. சந்தோஷமா பாக்குறாங்க நம்மள. அவங்க வந்து பார்க்கும்போது நம்ம ஒரு கடவுள் மாதிரி பாக்குறாங்க சார். கொண்டு போய் சேர்த்ததுல இருந்து
அதுல இருந்து இதுல நான் ஏற்கனவே சம்பாதிச்சு வந்து என்னோட ஐடியில இருந்து எடுத்தது ஒரு 13,000 எடுத்துக்கிட்டா என் வீட்டுக்காரன் ஐடியில 6,000 வந்து டீம் மூலியம் வந்துருக்கு. நான் தனியா சேல்ஸ் பண்ணது 11 பாக்கெட்டு. 11 பாக்கெட் ஒரு 55,000 அதுல எடுத்திருக்கு சார் தனியா. 5,000 மணிக்கு. Wow. நல்ல ஒரு அளவுக்கு. ஹலோ. சூப்பர் சார் வெரி குட். வெற்றிகரமா பண்ணியிருக்கேன் சார். அதே மாதிரி டீம் நான் இன்னைக்கு இந்த பொருளை யாரும் கூப்பிட்டு போய் எடுக்கல சார். நான் தன்னது மனசார பேசி எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வாழ்த்துக்கள் சார். 25 ஜோடி மேட்சிங்க கொண்டு வந்துருக்கேன் சார். 21 சூப்பர். மேட்சிங் 50 பேர் வந்து. வணக்கம். நன்றி சார் நன்றி. இப்ப ஆண்டிப்பட்டி முருகன் சார் சொன்னதை கொஞ்சம் ஷார்ட்டா நான் சொல்றேன். முதல் முறை பேசுறதுனால கொஞ்சம் யோசிச்சு தயங்கி பேசுறாங்க. சார் சேர்ந்து 70 நாள் ஆகுது. இப்ப கிட்டத்தட்ட 70 பாக்ஸ் வந்து அவர் கொண்டு போய் சேர்த்திருக்காரு மக்கள்கிட்ட. இந்த 70 நாள்ல 70 பாக்ஸ் கொடுத்தது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் அவர் வருமானம் ஈட்டி இருக்காரு. ஒரு சிறப்பான செய்தி தான் இது. வாழ்த்துக்கள் முருகன் சார். அடுத்தது லோகநாயகி மேடம். நன்றி. அன்மியூட் பண்ணீங்க மேம். சகோதரி லோகநாயகி அன்மியூட் பண்ண முடியுதாம்மா? உங்களுக்கு மேல அன்மியூட்னு ஒரு ஆப்ஷன் பாப்பப் ஆகுமா? அது ட்ரை பண்ணுங்க. ஹலோ Yes, சார் ma'am. கேக்குதுங்களா? சார் குட் ஈவினிங். வணக்கம்மா. ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி ஈவினிங் சார். சாரி பரவாயில்லம்மா. சார் இப்ப நான் 12 டேஸா தான் இந்த இதை எடுத்துட்டு இருந்தேன். சார் உங்க மூலியமா யோகி சார் மூலியமா தான் எடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து சோ மெனி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இப்போ 12 டேஸ்ல எனக்கு நல்ல ரெக்கார்ட் தெரிஞ்சது. அந்த டிராவலே என்னால பண்ண முடியாது. இப்போ ஒரு 3 நாள் தொடர்ந்து டிராவல் பண்ற மாதிரி இருந்ததுங்க. டிராவல் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் எந்த ப்ராப்ளமும் இல்ல. கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. எனக்கு பயந்துட்டு தான் டிராவல் பண்ணேன். என்ன செய்ய போதோ அப்படின்னு சொல்லி. பரவாயில்லைங்க சார். தேங்க் யூ. இப்போ அத எங்க அம்மாவுக்கும் நான் குடுத்துட்டு இருக்கிறேன். 2 டேஸா சுகருக்காண்டி. தேங்க் யூ சார். சார் யோகி சார் தேங்க் யூ சார். தேங்க் யூ வெரி மச். இப்ப சகோதரி லோகநாயகி மேடம் வந்து இதான் first time. 12 நாளா எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அவங்க எடுக்கும்போது ரொம்ப வீக்கா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 நாள் டெய்லி காலையில மதியம் ஈவினிங்னு ஒரு 3-4 ட்ரிப்பாவது கூப்பிடுவாங்க. ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன். உங்களுக்கு பண்ணிட்டே இருந்தேன் சார். சாரி சார். அதாவது அந்த அளவுக்கு இது வேலை செய்யுதுங்கிறதுனால